Ladies and gentlemen, I am ஒரு gentleman. என்னையா அப்படி போலவர் இப்படி வந்திருக்கிறாரு? பாப்பா அவர்தானே நீங்க? சின்ன பொண்டாட்டியா? சரி. நீயா? உண்மையாலுமா? தெரியலையா உங்களுக்கு? சின்ன பொண்டாட்டியா? எனக்கு பாக்கலையா நீங்க? ஐயோ பாக்கலையா? பாக்கலையா? ஆஹா. எந்த பாத்து இவ்வளவுலா? ஒரு வேலையா போயிருந்து பாப்பா. அப்படியா? மெட்ராஸ் போயிருந்தேன். அக்கா. அப்பா அக்கா வச்சுதான் போயிட்டு அந்த இதை ஏங்க நான் தான் சின்ன பொண்ணாடி குக்கப்பத்தின்னு செல்லி. அது என்ன பிள்ளை குக்கப்பத்திரி செல்லினா? ஏன் நான் ஆசையா அப்படி கூப்பிடுவார். குக்கப்பத்திரி செல்லினா சொல்றது பூரா குக்குமத்துல டரு டரு டருன்ட்டு. அதான் நீங்க எல்லாம் விட மாட்டீங்களா? அது என்ன பிள்ளை குக்குமத்திரி செல்லினா? என் வீட்டுக்காரரு என்ன ஆசையா அப்படி கூப்பிடுவாரு. ஆசையா? சரி சரி சரி. ஏங்க நான் இந்த சின்னால கல்யாணம் பண்ணி எப்படி பண்ண அதான் தெரியுமா? உன்னை பார்த்தா வயசு பிள்ளையாடு தெரியும். ஆமா. அவனை பார்த்தா வயசு செய்யறது எத்தனை புண்டமாயா எத்தனை செய்யறது அல்ல நறுகோ செய்யறது ஏன் நடிச்சுட்டவ அல்ல மூணு மணி பருக்காடு கோசத்து ஏமே மூச்சுடு மோரத்துடி ஏமரால சுச்சவே ஏமரா ஏமே ஏய் கண்டாரோலி முண்டா பாப்பா பாப்பா ஏமே அவனை பார்த்தா ஏதாவது நான் தார தப்பா தவற நடிச்சிருந்துவே அல்ல குடி முந்தாட்டு மூணு மணி பருக்காடு கோசு விடுறதுக்கு அப்படிங்க மறுக்காடு கோசி அது ஆல்ரெடி கோசிதே உண்டு இப்படி பங்காளியே கோசி விடுறா. ஏங்க தெரியலையா பாப்பா பிறந்த நேரம் நல்ல நேரம், நான் வளர்ந்த நேரம் நல்ல நேரம், ஆனா வயசுக்கு வந்த நேரம் மட்டுமா ரொம்ப மோசமான நேரம். ஆகாத நேரத்து வயசுக்கு வந்து அப்படி ஆகாத நேரம் வயசுக்கு வந்ததுனால எனக்கு தக்க வயதானே கல்யாணம் பண்ணமுல்ல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஊரா போய் தொலைவினாரு. ஊர் மேல விட்டாரா? ஊர் ஊரா விட்டு தொலைவினாரு. என்னத்த எனக்கு ஏத்த மாப்பிள்ளைதான் கூப்பிடுறாங்களா? என்னவா நம்ம கிட்ட பண்ணை பண்ற பொண்டாட்டி எப்படி இருக்குது? ஆமா அப்படி ஊரா போய் தொலைவும் போது எங்கேயுமே எனக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. நம்ம கிட்ட பண்ணை பண்ற பொண்டாட்டி எப்படி இருக்குது? அதான் பாரு எப்பேற்பட்ட பொண்டாட்டி பாரு. வளவல்ல செல்லு செல்லு தக்காளி பழமாட்டா வாழை பழமாட்டா பாத்துக்க பாப்பா உரல கட்டியாச்சு எப்படி இருக்குது? அத்தானா என்ன சவுண்ட் மட்டும் வருது. அது யாருங்கடா? நம்ம மாப்பிள்ளதான் மாப்பிள்ளதான். சரி அப்படி எனக்கு ஏத்த மாப்பிள்ளை வேணும்ல அப்படின்னு சொல்லி எங்க மாமா இருக்கிறாரு. நான் பிறந்த ஊரு எது? தருமபுரிக்கு அந்த பக்கம் தெங்கர்கோட்டை. அது தெங்கர்கோட்டை அப்ப தெங்கர்கோட்டை பைத்தியக்காரி கண்டாரோடி முண்டை யார புண்டமாயா? ஏமே தென்கரை கோட்டை தென்கரை கோட்டை பங்காளி சேப்பி சொல்லு தென்கரை கோட்டை. அங்கதானே பிறந்து வளர்ந்து தென்கரை கோட்டை. ஆமா எங்க மாம எனக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட தாய் மாமனை தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். எங்க இருந்தாரு அவரு? எங்க ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஓ மாமனா ராணுவத்திலயா? ஆமா கல்யாணம் பண்ணலான்னு செய்தி வந்த உடனே அவரு குண்டில அடிபடி செத்து போயிட்டாரு. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு செய்தி வந்த உடனே அப்பேற்பட்ட நட்சத்திர வயசுக்கு வந்துருக்கிறவ பாப்பா எது கொஞ்சம் தள்ளியே நெல்லு. எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத. அப்படி எனக்கு வர மாப்பிள்ளை எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு போன வாரத்துல ஒரு மாப்பிள்ளை வந்தான். பாத்துட்டு போன உடனே தூக்கு போட்டு செத்து போயிட்டான். எதுக்கு தள்ளி நிற்கிறாயா? அதுக்கு முந்தின மாசத்துல ஒரு மாப்பிள்ளை வந்தான். பாத்துட்டு வீட்டுக்கு போன உடனே செய்தி வந்துருச்சு. என்னன்னு? கிணத்துல விழுந்து செத்து போயிட்டானு. அப்ப நீ பொம்பளை கிடையாது, நீ வந்து பேய். அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேத்து ஒருத்த வந்தான். அவனாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆசாசியா நான் இருந்தேன். சரி அதுவும் போச்சு. எப்படி என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடலாமா? அப்படி எங்க அப்பா என்ன கொண்டு போய் விட்டாரு சந்தையில. என்ன கொண்டு போய் விட்டாரு சந்தையில. சந்தையில கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுவேன்? சந்தையில போய் விட்டா ஊர் மேய்ஞ்சிட்டு தெரியுவேன். ஏய் ஆனா அப்படி இல்லன்னா நான் கூட எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அந்த சந்தையில நடந்து வரும்போது எப்படி வருவேன்? அப்படியே
கெடியார் விஜயா மாதிரியே இருப்பலாமா? கெடியார் விஜயாவா? நீ கெடியார் விஜயார் மாதிரி கிடையாது. அந்த சந்தையில இப்படி நடந்தீங்கன்னா அந்த சந்தையில வந்து காட்டேரி வந்த மாதிரி தான் தெரியும். எங்க அப்பா அப்படி சொல்லுவாரு. அங்கதான் வந்தாரு. யாரு? யாரு? சின்ன வந்தாரு. அங்கயா? என்ன பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சு அவருக்கு. உன்னை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருக்கும். எப்படி எப்படி யாரு பிடிச்சிருக்குன்னு என்ன பார்த்த உடனே கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, அதனால எங்க அப்பா கிட்ட வந்து ஏமாண்ட மீறி ஏம கொழுமாண்ட அதே ஏமாண்டா ஏமாண்டா ஏமு கொடுமாண்டா அப்படின்னு எங்க அப்பா கேக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன கொள்ளான்னு வந்து சின்ன வந்து எங்க அப்பா கிட்ட கேக்குறாரு. சரி, எங்க அப்பா உடனே புழுப்புத்துல வராண்ட. புழுப்புத்துல வரா? புழுப்புத்துல இல்லடா, அதே புழுப்புத்துல வாரு. புழுப்புத்துல ஆனா உங்க இதுல ஆந்த குளம் பண்ண குளம் காடை குளம் இருக்குது இல்ல? ஆமா, அது மாதிரி எங்க இதுல இந்த மாதிரி ஒரு குளம். சரி சரி சரி. எங்க அப்பா திருப்பி நீர் ஏமி குளம் பண்றாரு கேட்கும் போது மாமு பயிடுபுத்துல வராண்ட. அருமையா இது வச்சு புழுப்புத்துல வாராட்டா, யாரு வச்சு பயிடு குத்துல வாராட்டா. சரி, உடனே அங்கேயே ஆனா உடனே முறையாவதில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? என்ன கல்யாணம் பண்றதுக்கு பரிசமா எங்க அப்பாக்கு என்ன கொடுத்தாரு? என்ன ஒரே ஒரு மொந்த கல்லு வாங்கி கொடுத்து அந்த இடத்துலயே பரிசு போட்டு முடிச்சிட்டாரு. பாவி சண்டானா, என்கிட்ட இந்த பொண்ணை காட்டி இருந்தா அந்த கல்லு கடையே வச்சு கொடுத்துருப்பேன். ஒரு மொந்த கல்லு கல்லுக்கு ஆசைப்பட்டு என்ன எங்க அப்பா கையில புடிச்சு கொடுத்துட்டா சின்ன கையில. சரி, அப்படி புடிச்சு கொடுத்து சரி ஆனது ஆச்சு. கல்லானாலும் கனவன், உள்ளானாலும் புருஷன் அப்படின்னு இவரு கூட போய் வாழலான்னு வீட்டுக்குள்ள போய் முதல்ல வலது காலை எடுத்து வச்சு பார்த்தேன். மேல பாரு பெரிய ஒரு தொர்ரி. எங்க வீட்டுக்கு மேல, வீட்டுக்குள்ள தொர்ரி. ஆமா, நல்லா தொர்ரி கொட்டாய். போன வருஷம் ஆடி மாசத்துல அடிச்சுட்டு போன காத்துல அந்த ஓலை பறந்தது இன்னும் மேயாம கிடக்குது. ஏமாத்திட்டாங்க. ஆமா, ஊரா போய் பித்தலாட்டம். என்ன சொன்னாரு? என்ன வீட்டுக்கு மேல பின்னாடி காலை ஊருப்பட்ட காலை மேய்துன்னாரு. நானும் அதை நம்பிட்டு போய் பார்த்தா ஊரை எல்லாம் தவக்கலையா மேய்ஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் தவக்கால. ஆமா, அது மட்டுமா பொட்டி பொட்டியா பொட்டி பொட்டியா பொட்டி பொட்டியா இருக்குதுன்னாரு. ஊரை எல்லாம் நெருப்பொட்டி. சண்டா எல்லாம் வச்சு ஏமாத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆமா, குட்டா குட்டானா இருக்குதுன்னு சொன்னாரு. ஆமா, நான் கூட காசு பண்ணா குட்டா குட்டானா இருக்கா புதையில வச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சா பூரா எல்லாம் பெருக்காம பெருச்சு மண்ணு மண்ணாயிடுச்சா. ஆமா, சரி, பூரா இதேதான் இருக்குது. சரி, என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா, இருந்தாலும் என்னுடைய புருஷன்ல. ஆமா, அதனால எல்லாரும் கணவன், உள்ளானாலும் புருஷன். ஆமா, ஆமாயா, அப்படி அவரை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சந்தோஷமா நான் இருக்கிறேன்னு சொல்றேன். சந்தோஷமா இருக்கிறியா? அது சொல்றேன். இல்ல எங்க இருக்குது? ஒண்ணு இல்லையா? ஆமா, கல்யாணம் பண்ணீங்களா? குழந்தை குட்டி ஏதாவது? குழந்தை இந்த பாலா போன பாவி பார்த்து என்ன கேள்வி? என்னாச்சு? 7ஆம் தடவை என்ன கல்யாணம் பண்ணாரு. சின்னானுக்கு ஆல்ரெடி 6 பொண்டாட்டி, நீ 7ஆம் தரம். அப்படி யாருக்குமே குழந்தை இல்ல. ஆமா, 7 பேரை கல்யாணம் பண்ணி ஒருத்தருக்கு கூட புழு பூச்சி இல்லாம போச்சு. புழு பூச்சி இல்ல. சரி, இருந்தாலும் இன்றைய தினத்துல என்னுடைய கணவரை சந்திக்க போகணும். ஆமா, போகலாமா? புறப்படு, போகலாம். சாமி, தங்களுடைய வாதத்திற்கு வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். என்ன ஆச்சரியமா இருக்குது, சில்லற வேலையில அதிசீக்கிரமாக வர சொல்லிருக்கிறீங்களே, என்ன காரணம்? நான் தான் அங்கங்க வேலை வெட்டிக்கு போயிடுறேன். நீ தின்னுபுட்டு அட ஏண்டி பட்ட விட்டா போகல? என்னது
ఏం చెబుతివి ఏమి చెబుతివి ఏం చెప్తివి ஏண்டி பட்ட வெட்ட போகல தின்னு திண்ணையில தூங்குற யாரு நானு ஆமா இட்டுக்கு விடிச்சு போய் 7-8 நாள் அவி எந்திரா பாத்தி புதியா ஏன்னா பயிர் குத்துறா எந்த பாத்துவே அல்லாதம்மா எந்த பாத்துவே முன்னையிட்டு நான் பெண்ணு சேர்த்து நான் பதுவே போய எந்துக்கு ரகட போய எந்திரா பாத்துவே யார முதியா மூணு மாடு செத்து போச்சு மலை ஏறி மேஞ்சதா மாடு 300 மாட்டுக்கு முதலான மாடு மூக்குல முள்பட்டு செத்து போச்சு சரி நாகமலை ஏறி மேஞ்சதா மாடு 400 மாட்டுக்கு முதலான மாடு நாக்குல முள்பட்டு செத்து போச்சு தோகமலை ஏறி மேஞ்சதா மாடு 90 மாட்டுக்கு முதலான மாடு தோல்ல முள்பட்டு செத்து போச்சு சரி அதனால 3 மாட்டை வந்து ஊற கட்டணும் சரி அது மட்டும் ராஜாக்களுக்கு பெரிய ராஜிக்கு குதிரை ஜீனஜனாமனம் சிறப்புல தைச்சு போடணும் அதனால இந்த இது வந்து பத்தாது சரி என்ன பண்றேன்னா காட்டுக்கு போய் 10,000 தோல் எடுத்துட்டு வர்றேன் நீ ஆவாரம் காட்டுக்கு போய் சரி வள்ளு கோயிலா ஆவாரம் பட்டை வெட்டிட்டு வந்தீங்கன்னா சரி நல்ல தோலை ஊற கட்டி சீக்கிரம் வேலையை முடிச்சு போட்டோமா தனியா சரி காலம் செடி ஏன் 3 தான் சச்சு போயினா இங்க 5-6 சச்சு எதிராது பூரா கொவுளுமா கொவுளா பூரா கொவுளு சரி சரி நானே தான் பல்லு கோயில் அருகே போவலாம் இட்ட மாதிரி 70 பெட்டமிச்சு வாழ்த்து அருகுறத 1000 வயசாகி போயா வயசாயிருச்சு அவங்களுக்கு ஏதோ நாம தான் பிள்ளைங்களாட்டு பாத்துக்கணும் சரி அதனால ஒரு பக்கம் பேசினாலும் ஒரு பக்கம் நீங்க ஆதரிக்க பாத்தியா எப்படி சுத்தாலும் நானே தான் போவலாம் அதனால சீக்கிரமா போய் நான் எங்களுக்கு துப்பு எடுத்து எங்களுக்கு எண்டேகத்துல வச்சவாளா எல்லாம் துப்பு எடுத்து எங்களுக்கு எண்டேகத்துல வச்சவாளா వచ్చేసారా ఎంత పడికట్టండి పడికట్టి కావాలన్నా పడికట్టుకోండా నా పళ్ళు పోయి అరిగేసి వచ్చాను ఈరోజు నువ్వు ఏం చేసావు కళ్ళెత్తి కళ్ళ తరిగా వేపెట్టావు పచ్చిలెత్తి పచ్చిలు తరిగా వేపేవాళ్ళ పప్పు కత్తి దాడి తరిగా ఒట్టు పెట్టేవాళ్ళ నీళ్ళు ఎత్తి దాడి తరిగా వడకపెట్టేవాళ్ళ ಎಲ್ಲ ಸೇಸಿ ಬಟ್ಲ ಏ ಪೈಡ್ ಕೂತಲ್ ಮರ ಕಾಲ ತಲ್ಲ రెండా నరుగొద్దు అది బట్టి చాలది నాకు మొత్తం కళ్ళు తీసి పెట్టేసావు అవ్వు నాకు అర ముందా దీని ఓ ముందా అవ్వు ఓడతరా అద చిన్నాను గట్టనియాలో
பட்டை வெட்டியே வருவாதியா தேவி. அவன் 2 கட்டு போட்டு முடித்தலா வருவாதியா தேவி. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆவாரம் பட்டையானது வெட்டி ஒரு பெரும் சுமையாக கட்டிவிட்டேன். அப்படி இந்த பெரும் சுமையானது தூக்கி என்னுடைய தலையிலே வைக்கலாம் என்று தூக்கும் பொழுது இந்த சுமையை என்னால் தூக்கவே முடியவில்லையே தெய்வமே. இந்த சாத்தார் இதோ செல்லியானவள் இந்த சுமையை நம்மளால தூக்க முடியலையே. ஆமா, மாட்டா சாதத்திற்கும் பிள்ளையும் தூக்க மாட்டா சுமைக்கு ஒரு பிள்ளை நமக்கு இருந்தா தூக்கி விடுவானே அப்படி என்று தன் குலதெய்வாலய சிவபெருமானை நினைத்து அழுது புலம்பி கொண்டிருக்கும் பொழுது இதே கானகத்திலே இதோ காசி நாட்டில் ஆண்டு வரக்கூடிய காசிராஜனுக்கும் வள்ளிக்கும் ஆண் குழந்தை பிறந்து அது ஒரு நேரம் பிறந்த நேரம் சரியில்லை என்பதற்காக தோசமாக இருப்பதற்காக இதே கானகத்திலே வந்து கன்னிமுத்து அடிவாரத்திலே வீரமடத்திலே அந்த குழந்தையை போட்டுவிட்டு போக ஆனால் செல்லியுடைய அந்த கொலுசின் சத்தமானது கேட்டு பாம்பானது படத்தை விழுக்கிக் கொண்டு சீக்கிரமாக இதோ பொத்துக்குள்ளே போக வெயில் முகமானது குழந்தை மீது வெட்டவுடனே குழந்தையானது வீர் வீர் என்று கத்த அந்த குழந்தையை தேடி கண்டு எடுக்கும் விதம் காண்க. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆவாரப்பட்ட வெட்ட வந்த இடத்திலே இப்படியாப்பட்ட ஒரு அழகான குழந்தையா இருக்கிறது. அழுவாதரா ஏடாதரா ஏடாதரா இப்படியாப்பட்ட ஆண் குழந்தைய இப்படியாப்பட்ட ஒரு ஆண் குழந்தைய இப்படியாப்பட்ட ஒரு கானகத்துல வீசி எறிந்து விட்டு போனது யாருன்னு தெரியவில்லையே. என்னை இது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை போல ஆவாரப்பட்ட வெட்டை வந்த யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இந்த குழந்தைய இந்த நிழல்ல வச்சுட்டு போயிருக்கலாம். அதனால
யாராவது இருக்கிறாங்களா நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம். ஓ ராமாயக்கா, ஓ ராமாயக்கா, ராமாயக்கா ஏறி படிக்க போகாடா. தாயலி பின்னாடி போகட்டா ஊராண்ட தாயலி. ஓ கந்தாயக்கா, கந்தாயக்கா பெண்ட்ரிக்கு போகாடா. கந்தாயக்கா இந்த குசாண்ட இந்த கந்தாயக்கா கந்தாயக்கா ரேஜிட்டிக்கு போகாடா. ஓ குப்பாயக்கா, குப்பாயக்கா தெரட்டிக்கு போகாடா. கும்பேசரி போகணும். கும்பேசரி போகாடா. ஓ பொண்ணுமக்கா, பொண்ணுமக்கா தச்சே போகாடா. சரி என்னதான் இருந்தாலும் காட்டிலே குழந்தையானது நமக்கு கிடைத்திருக்கிறது. யாராவது விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படி என்று சொல்லி நாலா பக்கம் போய் பார்த்தோம். இந்த குழந்தை யாரு விட்டுட்டு போனது மாதிரி தெரியல. ஈஸ்வராகப்பட்டவர் நமக்கு இனிய வரம் கொடுத்தது போல தெரிகிறது. பிள்ளை இல்லாத வீட்டிற்கு பிள்ளை செல்வமாகவும் மைந்தன் இல்லாத வீட்டிற்கு மைந்தன் செல்வமாகவும் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நாம் சென்று நம் வீட்டிலே இந்த குழந்தையை நம் குழந்தையை போல பாதுகாக்க வேண்டும். பாப்போங்களா? அப்படி இந்த குழந்தைய நம்ம எடுத்துட்டு போனா ஆவாரம் பட்டை நம்ம வெட்ட வந்திருக்கிறோம். குழந்தைய மட்டும் எடுத்துட்டு போனா ஆவாரம் பட்டை இல்லாம நம்ம எடுத்துட்டு போறது சரி. இருந்தாலுமே ஆவாரம் பட்டைய நம்ம தூக்கி தலையில வச்சு பார்க்கலாம். ஆவாரம் பட்டை நம்ம தலையில தூக்கி வச்சா எடுத்துட்டு போக முடிஞ்சா எடுத்துட்டு போலாம். இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் சின்ன கட்ட திட்டு வாங்கிக்கலாம். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆவாரம் பட்டையானது ஒரு பெரும் சுமையாக கட்டி இவ்வளவு நேரம் தூக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். அப்படி தூக்க முடியாம இருக்கும் பொழுது இந்த குழந்தையானது என்னுடைய கைக்கு வந்தபடியாக உடனடியாக இந்த பெரும் சுமையானது என்னுடைய தலைக்கு வந்து விட்டது. அதுபோல இந்த குழந்தையாகப்பட்டது ஏதோ ஒரு தெய்வீக சக்தி விழுந்தது போல தெரிகிறது. அதனால உடனடியாக கணவரோட காக்க வேண்டாம். அந்த ஆவாரம் குறைஞ்சு போக
అయ్యో నత్త చూసి ఈ మాట చెప్పేసలాడు ఏ ముండయా నువ్వు నసుడుతువా ఏ నాచపోయేది ఏ నంగలు పోయేది ఏ అలిచిపోయేది అదే ఇల్ల పోయేది నువ్వు నసుడులావురా ముండయా ఏ కాల్సి నరిగాడు ఉంటా ఏ ముండయా ఇన్ని మాట్లాడుతుంది కదా ఏమయ్యా నైట్ ఓని కూడా వచ్చి పడుతుంది పూగుది చెప్పు ఎన్ని మాటలు మాట్లాడానో మొండగా అది నత్త చూసి ఏం మాటలు నువ్వు చెప్తే రోజులు ముందు నత్త మస్తానికి వేసి ఉరటతో ఇది పైన పరిగినది కింద వేసి అవుతావుతాడు అవుతుంది ఈ మాట నువ్వు మాట్లాడావా మద్దాలు కాడల్లా వచ్చి గోడను పెట్టి నీ తోడు పళ్ళు కూడా నరిగిన పోయి నచ్చ చూసి ఏరు చెబుతుంది మొగుడు అంత సేన్న మొగుడు పెట్టినట్టు ఎరా ముదియా నువ్వు నసు మీటల్లో పోయిட்டு నడానల్లో మా నాయాలు బట్టి నత్త కొట్టినా వారి రొట్టు అనేది తెలుసు వారి పన్నాటు ఏమి అట మరోసారి కాళ్ళు సొప్పులు రాదు పూగు రేగట్టు లాపోయి చేత పళ్ళు పోయి నరికి వచ్చాది బయట నువ్వు నసుడుతువా నువ్వు నాచపాడు ఎప్పుడు పోయి ఆట నిన్న ఎమ్మగతలు నన్ను అభిషేకాలు పొప్పే పెట్టి నీ బుద్ధి ఉంది ఏ రారా బుదియా ఎరా ముండ పుగా రారా ఏ రారా నువ్వు రారా నిద్రలు అవసరాలు చూడే నువ్వు ఎన్ని పెట్లు వినాలు పెట్టు నా చూసి ఏమిరా నువ్వు నాలుగు పెట్లాలు నాలుగు పెట్లాలు